விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே மற்றவங்களை விட வித்தியாசமா இருப்பீங்க. மற்றவங்ககிட்ட அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ரகசியங்களாக இருக்கட்டும், எதை பற்றியும் மற்றவங்ககிட்ட கூற மாட்டீங்க. எது நடந்தாலும் அது நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கை துணையிட்ட கூட எதையுமே கூறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் திடீர் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இதனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படலாம். இதை நினைத்து பெரிய அளவில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனையானது கட்டாயம் இருக்கும். எதையாவது ஒன்றை நினைத்து அதிக அளவில் நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குமா, இல்லைன்னா நம்ம முயற்சி செய்கின்ற இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காமலே போயிருமா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் கட்டாயமாக ஏற்படும். உங்களுடைய தீர்மான திறன் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளானது நல்ல பலன் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது அமையும். எனவே முடிந்த அளவிற்கு அவசரப்படாமல் நிதானத்துடன் எந்த விதமான செயல்களிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த அளவிற்கு இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க. அப்போதான் நம்ம கூற வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த ஒரு நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தீவிரமாக சிந்திப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை பற்றியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியாக இருக்கலாம். ஆனால் அதை நினைத்து நீங்கள் ரொம்பவும் வருத்தப்படுவீங்க. ஆனால் நீங்கள் நினைத்த மாதிரி அந்த சிந்தனைகள் நடந்து விட்டது அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷமும் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக அமையுமா தீயதாக அமையுமா அப்படிங்கிறத நினைத்து தான் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புலம்பிக்கொண்டும் அதை நினைத்து கொண்டும் கட்டாயமாக இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு தூக்கமின்மையும் கட்டாயமாக ஏற்படலாம். ரகசியமாக வைத்த திட்டங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வெளிச்சத்திற்கு கட்டாயம் வந்துவிடும். நீங்கள் ரொம்ப நாட்களாக சில திட்டங்களை சில ரகசியங்களை யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களை மீறி நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு ரகசியத்தை உடைப்பீங்க. இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அவசரமாக யாரிடத்தையும் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பகிராமல் இருக்கிறது நல்லது. அதுவும் அடுத்ததாக நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ண போகிறீங்க, ஏதாவது முயற்சி பண்ண போகிறீங்க, ஏதாவது தொழில் பண்ண போகிறீங்க, வெளியூருக்கு செல்ல போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு சில எண்ணங்களை நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட முடிவு பண்ணி வச்சுருந்த எண்ணங்களை அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை வாங்க போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் மற்றவங்ககிட்ட கூறக்கூடாது. அப்படி கூறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமலே போய்விடும். எனவே இதனையும் நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்வது பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும்? வேலை இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். உங்களின் திறமை மேல் அதிகாரிகளால் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கவனிக்கப்படும். அலுவலக அரசியல் அல்லது மறைமுக பேச்சுக்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கலாம். எனவே எது இருந்தாலும் கவனத்துடன் நீங்கள் இருப்பது மிகவும் நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிதாக யாராவது உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தரேன், அவ்வளோ அமௌண்ட்டு தரேன், தொழில் சம்மந்தமாக இவ்வளோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கேன் அப்படின்னு கூறி மற்றவங்களை விட ரொம்பவும் குறைவாக உங்களுக்கு ஏதாவது பொருளாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு தொழிலை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பானது கட்டாயமாக ஏற்படும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற எல்லா விதமான முடிவுகளும், அதுவும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட முடிவுகள், தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கண்மூடித்தனமாக எதுலேயும் நீங்கள் நம்பக்கூடாது. மற்றவங்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அனைவரும் மீதும் சந்தேகத்துடன் இருக்கணும். அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்புவதும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பண வரவானது திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதுக்காவது ஒன்றுக்கு பணத்தை சேர்த்து வச்சுருப்பீங்க. வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, நிலம் என எதுக்காவது ஒன்றுக்கு நகை நட்டு வாங்குறதாக இருக்கட்டும், திருமண செலவுக்காக இருக்கட்டும், எதுக்காவது ஒன்றுக்காக நீங்கள் பணத்தை நீண்ட நாட்களாக சேமித்து வச்சுருப்பீங்க. ஆனால் திடீர் செலவுகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். அப்படி திடீர் செலவுகள் ஏற்பட்டு அந்த பணங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் செலவழிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பழைய பாக்கிகள் இந்த ஒரு நேரத்தில் வசூலாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
கடன் கொடுப்பதாக இருக்கட்டும், வாங்குவதாக இருக்கட்டும், இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் அதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கடன் கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, இதனால் இந்த ஒரு நேரத்தில் பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பண விஷயங்களில் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பணத்தை யார்ட்டையாவது வாங்கினாலும் சரி, யார்ட்டையாவது கொடுத்தாலும் சரி, அதுக்குன்னு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ, ஏதாவது ஒரு பத்திரமோ, அது மூலியமாக நீங்கள் அதுக்கான ஏதாவது ஒரு எவிடன்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது மிகவும் நல்லது. இல்லைன்னா அவங்க உங்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய குடும்ப உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கட்டாயம் ஏற்படும். இதனால் மனசளவில் சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இந்த ஒரு நேரத்தில் கட்டாயம் ஏற்படலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும். இல்லைனா கணவன் மனைவிக்கும் கருத்து வேறுபாடானது கட்டாயமாக ஏற்படலாம். பொறுமையாக பேசினீர்கள் என்றால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அமைதியானது கிடைக்கும். எனவே உங்களுக்கு அதிக அளவுக்கு பொறுமை அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்தில் வேணும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பொறுமையை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். சகோதரர் சகோதரிகளுடன் நல்ல ஒரு ஒத்துழைப்பானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். காதல் உறவில் உணர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு விளங்கும். தேவையற்ற சந்தேகங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. திருமண பேச்சுக்களில் நிதானம் உங்களுக்கு கட்டாயம் வேண்டும். மன அழுத்தம், தூக்கமின்மை இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். இதனால் உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படும். தலைவலி அல்லது கண் சோர்வு கட்டாயம் ஏற்படலாம். தியானம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய மாணவர்கள் இந்த ஒரு நேரத்தில் கவனம் சிதற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தனியாக படிப்பது இந்த ஒரு நேரத்தில் மிகவும் சிறந்தது. ஆராய்ச்சி, மருத்துவம், காவல், ரகசிய பணிகள் சார்ந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கான பரிகாரம் சிவன் வழிபாடு.